இன்னைக்கு நீ என்ன விஷயத்தை விவாதிக்கவிருக்கிறது அப்படின்னா, உடலை பத்திரமா பார்த்துக்கணும், அல்லது வெயிட் லாஸ் இருக்கணும், அல்லது சரியான வெயிட்டில் நம்ம இருக்கணும். நான் தான் சொல்ல ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்து கொண்டு இருக்கிறவர்கள், உடம்பை இழைக்கிறதுக்காகவோ ஆரோக்கியத்திற்காகவோ உடம்பை கூற்றத்துக்காகவோ அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும், டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க டாக்டர்ஸ். இதில் வந்து பேத்தாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட் இருக்காங்க, கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க. ஆஃப்டர் 40 வயதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பண்ணுனா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்காக சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு நிற்க சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசு. நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? எல்லா டாக்டர்ஸ்டையும் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, குரலி வித்தையா நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுன்னா அவங்க அந்த ரெட் ஃபிளாகை தூக்கி காட்டுவாங்க. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. ஓகே ஓகே, அதுக்கப்புறமா வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்குன்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட், எனி ஃப்ரூட், பட் ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஒன்று, அதோட லஞ்சுக்கு போயிடணும். லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுலில் கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக்கில் வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்ன ஒரு ஃபுட்டை நம்ம சாப்பிட்டாலும் அது கொஞ்ச நேரம் வயித்துல இருக்கணும் சார். எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். தெரியுது, நீ மூடு. இப்போ இவங்க ஜூஸா என்ன ஒரு லிக்விட் ஜூஸ் நீங்க எடுத்தாலுமே அது வந்து சீக்கிரமா சுலபமா டைஜஸ்ட் ஆயிடுது. மறுபடியும் முதல்ல இருந்தா மந்த்லி 2 டைம்ஸ் சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார். நான் வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சார், தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க சார். பேலன்ஸ்டு டயட்டில் ஒரு 7 காம்பனன்ட்ஸ் இருக்குங்க சார். அதில் என்னென்னா கார்போஹைட்ரேட் 45%, ப்ரோட்டீன்ஸ் ஒரு 25%. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவர் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக தண்ணி கூட குடிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுற அன்றைக்கி ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்தவுட் ஃபுட் வித்தவுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா, சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப சோலி முடிச்சு. மூளை செயல்படுறதுக்கும் இதயம் செயல்படுறதுக்கும் மொத்த பாடி செயல்படுறதுக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். ஓகே ஓகே, பாய் பேபி.